வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞானபாரதம் தொடர்ந்து உங்களுக்கு ஆன்மீக பதிவுகளை வழங்கி வருகிறது. அற்புதமான ஆலயங்கள், இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகைகள், சிவசமாதி பற்றிய விஷயங்கள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள் போன்றவற்றை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையிலே இப்பொழுது ஒரு சிறப்பு பதிவு உங்களுக்காக வழங்கப் போகிறேன். ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம்தான். பண்டிகைகள் வரிசைப்பட்டி வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். அம்மன் கோவில்களில் எல்லாம் அம்மனை வழிபட்டு கொண்டாடுவார்கள். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடிப்பெருக்கு போன்ற பல்வேறு விதமான பண்டிகைகள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். அதை போன்ற ஒரு புனிதமான நாள்தான் ஆடி அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரத்தான் செய்கிறது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் தங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை போன்றவை மிகவும் சிறந்த அமாவாசை தினங்களாகும். அமாவாசை என்றால் என்ன? சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் தினமே அமாவாசை என்று வழங்கப்படுகிறது. இந்த அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி மற்றும் பெரியப்பா சித்தப்பா ஆகியோர் பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தென்புலத்தார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து இந்த அமாவாசை தினத்திலே இந்த பூமிக்கு வந்து தங்களுடைய வாரிசுகளை, தங்களுடைய சன்னதியரை, தங்களுடைய வம்சத்திலே வந்த நம்மை கண்காணிப்பார்கள். நாம் நல்ல காரியம் செய்கிறோமா, அன்றைய ஏதாவது புண்ணிய காரியம் செய்கிறோமா, தர்ப்பணங்களை சரியாக செய்கிறோமா என்று பார்ப்பார்கள். அப்படி நாம் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணங்களை செய்தால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நம்மை அவர்கள் வாழ்த்துவிட்டு செல்வார்கள். ஏனென்றால் இந்த பித்ரு தர்ப்பணம் என்பது, தென்புலத்தார் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பல குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி தவிப்பார்கள். கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கும். குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறாது, வேலை கிடைக்காது, திருமணம் நடக்காது, திருமணமான குழந்தை பிறக்காமல் தவிப்பார்கள். இதை போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளால் தவிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜோசியரிடம் சென்று ஜாதகத்தை காண்பித்தால், உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கிறது, எனவே ராமேஸ்வரம் பொங்கல், திலதர்ப்பண ஹோமம் செய்யுங்கள், அக்னி தீர்த்த கடலிலே நீராடுங்கள் என்று சொல்வார்கள். இதற்கு என்ன காரணம்? நம்முடைய பித்ருக்களை வருடம் ஒரு முறையாவது ஆராதனை செய்யாமல் விட்டுவிடுவதே காரணம். ஏனென்றால் எல்லோருக்குமே அவர்களுடைய முன்னோர்கள் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் என்பது மிக மிக முக்கியம். அது மட்டுமல்லாமல் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்திலும் அவர்களை எண்ணி வழிபாடு செய்து அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை படைத்து தர்ப்பணங்கள் செய்வதன் மூலமாக அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகிறோம். அவர்கள் மனம் சந்தோஷப்பட்டு நம்மை வாழ்த்திவிட்டு சென்றால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. நாம் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். எனவே தான் பித்ருக்கள் வழிபாடு, அமாவாசை தர்ப்பணம் என்பது மிக மிக முக்கியம் என்று சொல்கிறார்கள். எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இதுவரை பித்ருக்கள் வழிபாடு செய்யாமல் விட்டுவிட்டாலும் கூட, அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் செய்யாமல் இருந்தால் கூட, இந்த ஆடி அமாவாசை அன்று மறந்து விடாமல் தயவு செய்து உங்களுடைய முன்னோர்களை எண்ணி பித்ரு வழிபாடு செய்யுங்கள், தர்ப்பணங்கள் செய்யுங்கள். தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சாஸ்திரிகளை, ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவரிடம் விவரங்களை கேட்டு உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த அந்த பதார்த்தங்களை செய்து அந்த பிராமணர் மூலமாக நீங்கள் அந்த அமாவாசை தர்ப்பணத்தை செய்வதன் மூலமாக உங்கள் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இதன் மூலமாக அவருடைய ஆசியும் அருளும் அன்பும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். படையல் போடுவது என்று சொல்வார்கள். அதை போல கூட செய்யலாம். பிராமணரை வைத்து தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயமில்லை. விரும்பக்கூடியவர்கள் அந்த மாதிரி செய்யுங்கள். இல்லாவிட்டால் வீட்டிலேயே ஒரு தலைவாழை இலை எடுத்து
உங்கள் முன்னோருக்கு பிடித்த பதார்த்தங்களை எல்லாம் படைத்து அவர்களுடைய படத்தை வைத்து ஒரு மாலை போட்டு அவர்களை வணங்கி உங்களுடைய துன்பங்களை எல்லாம் அவர்களிடம் சொல்லி எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், கஷ்டங்கள் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு அவங்கள வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பித்தர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். எனவே இந்த ஆடி அமாவாசையை மறந்து விடாமல் நீங்கள் அவசியம் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யுங்கள், வழிபாடு செய்யுங்கள். ஆமாம், இவ்வளவு சொல்கிறேனே, ஆடி அமாவாசை என்று வருகிறது என்று சொன்னேன்னா, நாளை அதாவது 24 ஜூலை 2025 வியாழக்கிழமை அன்று ஆடி அமாவாசை வருகிறது. நாளை காலை மறந்து விடாமல் அருகிலுள்ள கோவில்களுக்கு சென்றால் அங்கு குளக்கரை இருக்கும், அங்கே ஐயர்கள் இருப்பார்கள், சாஸ்திரிகள் இருப்பார்கள். அவர்களை தர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னால் அவங்க பண்ணி வைப்பாங்க. இல்லை வீட்டிலேயே படையல் போடுங்க. எதுவாக இருந்தாலும் ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு உங்களுடைய துன்பங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டு வளமோடு நலமோடு குடும்பத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் வளமாக வேண்டும், நலமாக வேண்டும், செல்வப்பெருக்கோடு வாழ வேண்டும், துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக அந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறது. நீங்களும் கொஞ்சம் முயற்சியிடுங்கள், உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்கள். நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் வேண்டும். வளமோடு நலமோடு வாழ்க. இந்த ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானமும் செய்யலாம். கோவில்கள் வாசலிலே சென்று கொஞ்சம் சாதத்தை, தயிர் சாதம், புளியஞ்சாதம், லெமன் சாதம் போன்றவற்றை தயார் செய்து அதை எடுத்துக்கொண்டு கோவில் வாசலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அதன் மூலமாக ஏராளமான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் காகம், பூனை, நாய் போன்ற ஜீவராசிகளுக்கும் நாளைய ஆடி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அன்னத்தை அளிக்கலாம், பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பலனை தரும். உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அங்கு சென்று செய்யலாம், அல்லது இஷ்டதெய்வம் கோயிலுக்கு சென்று முடிந்தால் அங்கு செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலே செய்யலாம். அருகிலுள்ள கோயில்களுக்கு சென்று அங்கு அந்த நீர்நிலைகள், அந்த குளத்தின் அருகிலே இருக்கக்கூடிய புரோகிதரிடம் சொல்லி தர்ப்பணங்களை செய்யலாம். நிச்சயமாக அதன் மூலமாக உங்கள் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் ஏதாவது இருந்தால் நீங்கி, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்வு வளமாகும், நலமாகும், துன்பங்கள் எல்லாம் நீங்கும். எனவே அன்பர்கள் அனைவரும் நாளை மறந்து விடாமல் ஆடி அமாவாசை அன்று உங்கள் முன்னோர்களை, பித்தர்களை வழிபட்டு நீங்கள் அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். எனவே அன்பர்கள் அனைவரும் நாளை ஆடி அமாவாசை தினத்தன்று மறந்து விடாமல் உங்கள் முன்னோர்களை, பித்தர்களை வழிபாடு செய்யுங்கள். அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும். வாழ்வு வளம் பெறட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.